நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா MIPS அசம்பிளி லாங்குவேஜில் டிவிஷன் அல்காரிதம் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்ன நம்பர்ஸ் டிவைட் பண்ணுறோன்னா 7ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறோம். இப்போது 7ஓட பைனரி வேல்யூ என்னென்னா 0 111, அதே மாதிரி 2ஓட பைனரி வேல்யூ என்னென்னா 0010. இப்போது ப்ராசஸர் என்ன பண்ணோன்னா அதுக்கு தெரிஞ்சதே அசம்பிளி லாங்குவேஜ் தான். இப்போ நாம் ஒரு இப்போ ஹை லெவல் லாங்குவேஜில் கொடுக்குற நம்பர்ஸ் டெசிமல் நம்பர்ஸ் எல்லாம் பைனரி நம்பர்ஸாக கன்வெர்ட் பண்ணி தான் ப்ராசஸர் என்ன பண்ணோன்னா நம்ம கொடுக்குற எல்லா ஆப்ரேஷன்ஸும் அர்த்தமெட்டிக் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற டெசிமல் வேல்யூவை பைனரி வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோன்னா அது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எல்லாமே பண்ணும். அதே மாதிரி இப்போ நம்ம 2 நம்பர் டிவைட் பண்ண கொடுக்குறோன்னா அதை பைனரியாக கன்வெர்ட் பண்ணிட்டு தான் என்ன பண்ணோன்னா டிவைட் பண்ணும். அப்போது 7ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுறோன்னா அதோட பைனரி நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதை இந்த அல்காரிதம் வச்சு அது டிவைட் பண்ணும். இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ 7ங்கிறத நம்பர் 7ங்கிறது என்னென்னு சொல்லுவோம்னா டிவைடண்ட்னு சொல்லுவோம். நம்பர் 2வை டிவைசர்னு சொல்லுவோம். இப்போது நமக்கு டிவிஷனில் வர ப்ரைமரி ரிசல்ட் என்னன்னு சொல்லுவோம்னா கோஷன்ட்னு சொல்லுவோம். அதே மாதிரி செகண்டரி ரிசல்ட் ரிமைண்டர்னு சொல்லுவோம். 0th ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா நமக்கு வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறது. எப்படி வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா கோஷன்ட்டில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ரிமைண்டரில் என்ன வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோன்னா டிவைடண்ட்டோட வேல்யூ. இங்கே டிவைடண்ட் எதுனா 7 தான் டிவைடண்ட். அப்போ டிவைடண்ட்டோட பைனரி வேல்யூ என்னென்னா 0111. அதை நாம் இங்கே 8 பிட்ஸாக எழுதிக்கிறோம். அப்போ ரிமைண்டரில் டிவைடண்ட்டோட பைனரி வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி டிவைசரோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா டிவைசரையும் ரிமைண்டரையும் 8 பிட்ஸில் எழுதுகிறோம். கோஷன்ட்டில் இங்கே 4 பிட்ஸில் எழுதிக்கிறோம். டிவைசரில் ஃபஸ்ட்டு 4 பிட்ஸில் தான் என்ன பண்ணுறோன்னா வேல்யூஸை இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஆனால் ரிமைண்டரில் லாஸ்ட் 4 பிட்ஸில் தான் அதோட ஆக்சுவல் வேல்யூ எழுதணும். ஆனால் டிவைசரில் ஃபஸ்ட்டு 4 பிட்ஸில் தான் அந்த 2ஓட பைனரி வேல்யூ எழுதுகிறோம். 2ஓட பைனரி வேல்யூ என்னென்னா 0010. 0010வை ஃபஸ்ட்டு 4 பிட்ஸில் எழுதிக்கிட்டு செகண்ட் 4 பிட்ஸில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். புரியுதா? ஃபஸ்ட்டு கோஷன்ட்டில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். ரிமைண்டரில் டிவைடண்ட்டோட வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அது லாஸ்ட்டு 4 பிட்ஸில் தான் அதோட வேல்யூ 7ஓட பைனரி வேல்யூ ஃபஸ்ட்டு 4 பிட்ஸில் 0ன்னு எழுதிக்கிறோம். அதே மாதிரி டிவைசரில் ரிமைண்டருக்கு ஆப்போசிட்டாக ஃபஸ்ட்டு 4 பிட்ஸில் 2ஓட பைனரி வேல்யூ செகண்ட் 4 பிட்ஸில் 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். இது 0th ஐட்ரேஷனில் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு ஐட்ரேஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா ரிமைண்டரையும் டிவைசரையும் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணுறோம். ரிமைண்டர் மைனஸ் டிவைசர் பண்ணி எதில் ஸ்டோர் பண்ணுறோன்னா ரிமைண்டர்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுறோன்னா அதோட ரிசல்ட் ரிமைண்டரையும் டிவைசரையும் என்ன பண்ணுறோன்னா மைனஸ் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் நெகட்டிவ் நம்பரா பாசிட்டிவ் நம்பரான்னு பார்க்குறோம். அதாவது எல்லா ஃபஸ்ட்டு பிட் பைனரி நம்பரில் ஃபஸ்ட்டு பிட் என்னன்னா சைன் பிட், லாஸ்ட் பிட் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு பிட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்னு சொல்லுவோம். அந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் என்னவாக இருக்கும்னா சைன் பிட்டாக இருக்கும். சைன் பிட்னா என்னென்னா சைன் பிட் 1ன்னு இருந்ததுன்னா நாம் அந்த வந்திருக்க நம்பர் நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம். அதாவது சைன் பிட், அதாவது ஃபஸ்ட்டு பிட் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 0வாக இருந்ததுன்னா அது பாசிட்டிவ் நம்பர். 1ஆக இருந்ததுன்னா சைன் பிட், அதாவது MSB மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் 1ஆக இருந்ததுன்னா நெகட்டிவ் நம்பர், அதுவே 0வாக இருந்ததுன்னா பாசிட்டிவ் நம்பர்னு அர்த்தம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு இங்கே ரிமைண்டரையும் டிவைசரையும் சப்ராக்ட் பண்ணுறோம். இங்கே ரிமைண்டரில் என்னென்ன வேல்யூ இருக்குன்னா 0 0 0 0 111. அதே மாதிரி டிவைசரோட வேல்யூ என்னென்னா 0010 0000. இது சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 - 01 1 - 01 1 - 01 0 - 0 0. இங்கே 0 - 1 சப்ராக்ட் ஆகாது. அதனால் நாம் இங்கே என்ன 1 பாரோ பண்ணுவோம். அப்போது இங்கே டிஃப்ரென்ஸ் 1 வரும், இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும். இப்போது ரிமைண்டரையும் டிவைசரையும் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னா 111 00 111. இதுதான் இதோட ரிசல்ட். இதில் ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா இதோட மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது என்ன சொல்கிறோன்னா அதை சைன் பிட், அது என்னது 1. அப்போ 1ஆக இருந்ததுன்னா இந்த நம்பர் என்ன நம்பர் நெகட்டிவ் நம்பர்னு அர்த்தம்.
இப்போது இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரொசீட் பண்ணுறோம். இது நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா 3 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். பாசிட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா 2 ஸ்டெப் ஃபாலோ பண்ணுவோம். அதாவது இப்போ நெகட்டிவ் நம்பர் வந்திருக்கு. அப்போ இப்போ என்ன பண்ணணும்னா, நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா இப்போ அந்த ஸ்டெப் தான் 111 0 0 111 அதோட ரிசல்ட் ரிமைண்டரில் எழுதிட்டு அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ரிமைண்டரை அதாவது சைன் பிட் நெகட்டிவாக வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணணும்னா, ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் ப்ளஸ் டிவைசர் இதை பண்ணணும். இப்போது நம்ம ரிமைண்டரையும் டிவைசரையும் சப்ராக்ட் பண்ணி அது வர ரிசல்ட் வந்து அதோட ரிசல்ட்டில் சைன் பிட் செக் பண்ணுறோம். அப்போ செக் பண்ணிவிட்டு அது சைன் பிட் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா, ரிமைண்டரையும் டிவைசரையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து இங்கே என்ன இருக்குது, நமக்கு கடைசியாக கிடச்ச வேல்யூ என்னது 111 0 0 111 தான் நமக்கு கடைசியாக கிடச்ச ரிமைண்டர் வேல்யூ. அது கூட டிவைசர் ஆட் பண்ணுறோம். டிவைசரோட வேல்யூ என்னது 0 0 1 0 0 0 0 0. இதை ஆட் பண்ணுறப்பக்கு நம்ம என்ன கிடைக்குன்னா 1 1 1 1 + 0 1 0 0 1 + 1 10 carry 1 1 + 1 + 0 10 again 10 remainder 1 10. இங்கே வந்து நமக்கு வந்து 9 பிட்ஸாக வருது. நம்ம கேரியை வந்து என்ன பண்ணுறோன்னா டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு மீதி இருக்க 8 பிட்ஸ் மட்டும் எழுதணும். இங்கே என்ன வருது 4 0 0 லாஸ்ட்டில் 111 வருது. நமக்கு மறுபடியும் நமக்கு 7ஓட பைனரி வேல்யூ தான். ரிமைண்டரையும் டிவைசரையும் ஆட் பண்ணுறப்போ நமக்கு இந்த வேல்யூ தான் மறுபடியும் கிடைக்குது. 7ஓட பைனரி வேல்யூ தான் நமக்கு ரிசல்ட்டாக கிடைக்குது. அதை மறுபடியும் எங்கே எழுதுகிறோன்னா ரிமைண்டர்லேயே எழுதுகிறோம். இப்போது மறுபடியும் அதை எங்கே எழுதிட்டோம், ரிமைண்டர்லேயே எழுதிட்டோம். சப்ராக்ட் பண்ணுறப்ப நமக்கு இந்த வேல்யூ கிடச்சிது. இப்போ மறுபடியும் வந்து தேர்ட் ரோவில் இருக்கிறது வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கிடச்சிது 7ஓட பைனரி வேல்யூவே தான் மறுபடியும் நமக்கு அகைன் கிடச்சிருக்கு. அது ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோன்னா, கோஷன்ட் என்ன பண்ணோன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோம். இங்கே வந்து கோஷன்ட்டில் எல்லாமே 0 தான் இருக்குது. அதனால நம்ம என்ன லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணாலும் அதே வேல்யூ தான் வரும். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா Q0 = 0 அப்படின்னு என்னென்னா, அதாவது கோஷன்ட்டோட LSB வந்து 0ன்னு எழுதிக்கணும். LSB வந்து 0, கோஷன்ட்டோட LSB வந்து 0ன்னு எழுதிக்கணும். நான் இன்னொரு தாட்டி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், வேல்யூஸ் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டு ரிமைண்டரையும் டிவைசரையும் என்ன பண்ணணும்னா சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைண்டர்லேயே நம்ம எழுதிட்டோம். இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அதோட சைன் பிட் செக் பண்ணணும். 1 இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ரிமைண்டரையும் டிவைசரையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கே எழுதிட்டோம். அந்த ரிசல்ட்டை மறுபடியும் ரிமைண்டர்லேயே எழுதிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா SSLனா லாஜிக்கல் லெஃப்ட் ஷிஃப்ட் என்ன பண்ணுன்னா, லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன பண்ணுன்னா ஒரு பிட்டையும், அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்லேருந்து ஒரு பிட் பொசிஷன் லெஃப்ட் சைடு வந்து ஒரு பிட் வந்து முன்னாடி மூவ் பண்ணும். அதுதான் வந்து லெஃப்ட் ஷிஃப்ட். அதாவது இப்போ LSBலேருந்து லாஸ்ட் பிட்லேருந்து லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை முன்னாடி பொசிஷனுக்கு மாற்றிடுவோம். அப்போது செகண்ட் பிட்டில் இருக்கிறது தேர்ட் பிட் பொசிஷனுக்கும் தேர்ட் பிட்டில் இருக்கிறது ஃபோர்த் பிட் பொசிஷனுக்கும் அந்த மாதிரி மாறும். ஒரு பிட்டையும் லாஸ்ட் பிட்லேருந்து முன்னாடி பிட்டுக்கு முன்னாடி பொசிஷனுக்கு மாற்றுவோம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு பிட்டில் இருக்கிறது 0th பிட், அதாவது கோஷன்ட்டில் 0th பிட்டை Q0 Q1 Q2ன்னு சொல்கிறோம். அப்போது கோஷன்ட்டில் லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை வந்து ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு Q1 பொசிஷனுக்கு மாற்றிடுவோம். அதே மாதிரி Q1 பொசிஷனில் இருக்கிறது Q2 பொசிஷனுக்கு போகும். அப்போது நம்ம Q0வில் இருக்கிறது Q1க்கு போயிடும். அப்போது Q0 பொசிஷனில் எம்டியாக தான் இருக்கும். அங்கே என்னென்னு எழுதணும்னா Q0 = 0ன்னு நம்ம எழுதணும். லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஆஃப் கோஷன்ட் வில் பி 0. அங்கே என்ன எழுதணும்னா 0ன்னு எழுதணும். அதுதான் வந்து இங்கே Q0 = 0ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா அடுத்தது ரைட் ஷிஃப்ட் டிவைசர். லெஃப்ட் ஷிஃப்ட் கோஷன் பண்ணோம், கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட், அதே மாதிரி டிவைசரை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். கோஷன்ட் என்ன பண்ணணும்னா லெஃப்ட் ஷிஃப்ட்டு,
கோஷன்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட்டு, டிவைசரை ரைட் ஷிஃப்ட் பண்ணணும். அதே மாதிரி என்ன பண்ணணும், இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட்டில் Q0லேருந்து, அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் பொசிஷன்லேருந்து முன்னாடி ஒரு பொசிஷன், லெஃப்ட் சைடு ஒரு பிட் பொசிஷன் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணோம். அதே மாதிரி ரைட் ஷிஃப்ட்னா என்னென்னா மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட் ஃபஸ்ட்டு பிட்லேருந்து என்ன பண்ணணும்னா ரைட் சைடு ஒரு பிட் பொசிஷன் மூவ் பண்ணணும். இங்கே 0ல் இருக்குது, 0ல் இருக்கிறது மறுபடியும் ரைட் சிக்னிஃபிகண்ட் பிட், அதாவது ரைட் ஷிஃப்ட் பண்ணோன்னா மறுபடியும் 0 தான் வரும். இது 3 தான் ஸ்டெப்பு. அதாவது ரிமைண்டரையும் டிவைஸரையும் மைனஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ரிமைண்டர்லேயே ப்ளேஸ் பண்ணிட்டு அதோட சைன் பிட் வந்து 1 0 பார்க்குறோம். பார்த்துட்டு 1 இருந்தால் என்ன பண்ணணும்னா ரிமைண்டரையும் டிவைஸரையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ரிமைண்டரையும் டிவைஸரையும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அது ரிமைண்டர்லேயே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட சைன் பிட் செக் பண்ணுறோம். சைன் பிட்டு செக் பண்ணிவிட்டு சைன் பிட் வந்து 1 இருந்ததுன்னா அது வந்து என்னது சைன் பிட் 1னா நெகட்டிவ் நம்பர்னால் என்னது, அப்போ ரிமைண்டர் வந்து லெஸ் தென் 0னா என்ன பண்ணுறோன்னா மறுபடியும் ரிமைண்டரையும் டிவைஸரையும் ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் எதை பண்ணுறோம், ரிமைண்டரையா கோஷன்ட்டு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதோட லாஸ்ட் பிட்டை வந்து 0ன்னு செட் பண்ணிவிட்டு டிவைஸரை என்ன பண்ணுறோன்னா ரைட் ஷிஃப்ட்டு. இதுதான் ஸ்டெப்பு. இது 3 ஸ்டெப்பும் பண்ணிடுறோம். ரிமைண்டரையும் டிவைஸரையும் ஆட் பண்ணி ரிமைண்டரில் ப்ளேஸ் பண்ணிட்டு கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கோஷன்ட்டில் எல்எஸ்பியில் 0ன்னு செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு டிவைஸரை ரைட் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். இது 3 ஸ்டெப் பண்ணிவிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் ஸ்டெப், அதாவது இது ஃபஸ்ட் ஐட்ரேஷன் அதோட முடிஞ்சுது. செகண்ட் ஐட்ரேஷனில் மறுபடியும் என்ன பண்ணணும்னா ரிமைண்டரையும் டிவைஸரையும் என்ன பண்ணணும் சப்ராக்ட் பண்ணிவிட்டு அதோட வர சைன் பிட் வந்து செக் பண்ணும். மறுபடியும் வந்து இங்கே என்ன வருது, 1 வருது. 1 வந்ததுன்னா மறுபடியும் நாம் இந்த 3 ஸ்டெப்பையும் திருப்பி என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அப்போது சைன் பிட் 1 வந்ததுன்னா அது வந்து என்னது நெகட்டிவ். சைன் பிட் வந்து 1 இருந்ததுன்னா அது நெகட்டிவ் நம்பர் which indicates that the remainder is less than 0. Then we have to again do remainder plus divisor, then remainder plus divisor, and we have to place the result in the remainder டிவைஸரை ஆட் பண்ணி ரிமைண்டரில் ரிசல்ட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு கோஷன்ட்டில் Q0 அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை வந்து 0ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் வந்து ரைட் ஷிஃப்ட் டிவைஸர். இது 3 ஸ்டெப்பு பண்ணிவிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்னா அதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் ஃபாலோ ஆகிட்டே இருக்குது. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரிமைண்டர் மைனஸ் மறுபடியும் நெக்ஸ்ட்டு தேர்ட் ஐட்ரேஷனில் ரிமைண்டர் மைனஸ் டிவைஸர் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட்டில் சைன் பிட் என்ன வருதுன்னு பார்க்குறோம். மறுபடியும் 1 வருது. அப்போ மறுபடியும் இதே 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுறோம். என்ன பண்ணுறோம், அதே மாதிரி ரிமைண்டர் ப்ளஸ் டிவைஸர் ஆட் பண்ணிவிட்டு ரிமைண்டரில் போட்டுறோம். நெக்ஸ்ட்டு வந்து கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு அதோட Q0 அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டில் 0ன்னு ப்ளேஸ் பண்ணிடுறோம். ரைட் ஷிஃப்ட் டிவைஸர் பண்ணிவிட்டு இங்கே கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் இப்போ இங்கே ரைட் ஷிஃப்ட் டிவைஸரில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே இங்கே ஃபஸ்ட் ஐட்ரேஷன்லேயே பாருங்கள். இங்கே வந்து இங்கே எங்கே இருக்குது, இந்த தேர்டு ரோவில் வந்து இங்கே 1 வந்து 1 2 3 தேர்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ ரைட் ஷிஃப்ட் ஒரு பிட் ரைட் ஷிஃப்ட் மூவ் பண்ணோன்னா எங்கே வந்துடும், 1 வந்து 4th பிட்டுக்கு வந்துடும். அப்போது இந்த மாதிரி தான் ரைட் ஷிஃப்ட் ஒரு பிட் வந்து நெக்ஸ்ட்டு பொசிஷனுக்கு மூவ் பண்ணுறது தான் வந்து ரைட் ஷிஃப்ட்டு. அப்போது இங்கே தேர்ட் ஐட்ரேஷன் வரைக்கும் இதே மாதிரி தான் 3 தாட்டி நமக்கு என்ன வருது, சைன் பிட் 1 வருது. அதனால் அந்த 3 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணிகிட்டே வரும். ஃபாலோ பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து தேர்ட் ஐட்ரேஷன்லேயும் ஷிஃப்ட் ரைட் டிவைஸர் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து இதோட தேர்ட் ஐட்ரேஷன் முடிஞ்சிருது. மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரிமைண்டரையும் டிவைஸரையும் என்ன பண்ணுறோம் சப்ராக்ட் பண்ணிவிட்டு ரிமைண்டரில் ப்ளேஸ் பண்ணுறோம். இங்கே வந்து நமக்கு என்ன வருதுன்னா அதோட சைன் பிட் வந்து 0 வருது. அதை தான் சர்க்கிள் பண்ணியிருக்காங்க. அப்போ சைன் பிட் 0வாக வந்ததுன்னா நமக்கு வந்து சைன் 0வாக வந்ததுன்னா சைன் பிட் வந்து 0னா அது வந்து என்னது பாசிட்டிவ் நம்பர். அப்போது ரிமைண்டர் வந்து greater than 0 அப்படின்னு அர்த்தம்.
அப்போது நமக்கு அப்போ இங்கே ரிமைண்டர் வந்து greater than 0. அப்போனா என்ன பண்ணணும்னா ரிமைண்டர் greater than 0வாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு டிவைசரை ரைட் ஷிஃப்ட் பண்ணிடுவோம். அந்த ரிமைண்டரையும் டிவைசரையும் ஆட் பண்ண மாட்டோம். அப்போது சைன் பிட் வந்து நமக்கு 0வாக இருந்ததுன்னா என்ன பண்ணணும்னா greater than, அதாவது ரிமைண்டர் இஸ் greater than 0னா கோஷன்ட்டை லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து லாஸ்ட் பிட்டை வந்து 0ன்னு செட் பண்ணோம். இங்கே வந்து என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் பிட்டை வந்து 1ன்னு செட் பண்ணுறோம். இங்கே வந்து லாஸ்ட் பிட் வந்து என்னென்னு செட் பண்ணுறோன்னா 1ன்னு செட் பண்ணுறோம். அதுக்கு இதான் டிஃப்ரென்ஸு. அப்போது சைன் பிட் வந்து 0வாக இருந்ததுன்னா தட் இண்டிகேட்ஸ் ரிமைண்டர் இஸ் greater than 0. தென் we have to left shift the quotient and set the LSB of the quotient as 1. Then we have to right shift the divisor. அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் ஷிஃப்ட் கோஷன்ட் என்னது இங்கே வந்து இதுக்கு முன்னாடி பொசிஷனில் நமக்கு 0 தான் இருக்குது. அப்போது லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணோன்னா என்ன பண்ணுவோம், இங்கே லாஸ்ட் பிட்டில் இருக்கிறத முன்னாடி பொசிஷனுக்கு கொண்டு போவோம். இந்த மாதிரி முன்னாடி பொசிஷனுக்கு கொண்டு போவோம். அப்போது லாஸ்ட் பிட்டில் நமக்கு எம்டியாக இருக்கும். அப்போது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் வந்து 1ன்னு செட் பண்ணுறனால நமக்கு இங்கே வந்து 0 0 இருக்கிற கோஷன்ட் வந்து இங்கே என்னென்னு மாறும்னா 0 0 0 1ன்னு மாறிடும். அதாவது இப்போ நமக்கு வந்து கோஷன்ட் வந்து 0 0 0ன்னு தான் இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ண போகிறோம். இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன பண்ணுவோம்னா இங்கே இருக்கிறத முன்னாடி பொசிஷனுக்கு, இதை வந்து முன்னாடி பொசிஷனுக்கு, இதை முன்னாடி பொசிஷனுக்கு மாற்றுவோம். அப்போ இங்கே இருக்கிறது முன்னாடி பொசிஷனுக்கு போயிடும். செகண்ட் பொசிஷனில் இருக்கிறது தேர்ட் பொசிஷனுக்கு, தேர்ட் பொசிஷனில் இருக்கிறது ஃபோர்த் பொசிஷனுக்கு போயிடும். ஃபோர்த் பொசிஷனில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்னா டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். இப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிட், அதாவது லீஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டில் வந்து எம்டியாக இருக்கும். அங்கே என்ன ப்ளேஸ் பண்ணணும்னா 1ன்னு ப்ளேஸ் பண்ணுவோம். அதனால தான் இங்கே வந்து 4 0வாக இருக்கிற கோஷன்ட்டு இங்கே லெஃப்ட் ஷிஃப்ட்க்கு அப்புறம் என்னாச்சுன்னா Q0 = 1. இதனால தான் நமக்கு இங்கே லாஸ்ட் பிட்டில் 1ன்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா ரைட் ஷிஃப்ட் டிவைசர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் முடிஞ்சது, 4th ஐட்ரேஷன் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன பண்ணுறோம், ரிமைண்டர் = ரிமைண்டர் மைனஸ் டிவைசர் பண்ணோன்னா அதோட ரிசல்ட்டும் இங்கே ரிமைண்டரில் ப்ளேஸ் பண்ணிடுறோம். இங்கேயும் நமக்கு இந்த ஸ்டெப்லேயும் என்ன வருதுன்னா ரிமைண்டரோட சைன் பிட் வந்து 0, which indicates the number is a positive number, so which is greater than 0, greater than or equal to 0. அப்போ மறுபடியும் நம்ம என்ன பண்ணோம், லெஃப்ட் ஷிஃப்ட் கோஷன்ட் அண்ட் தென் Q0 = 1ன்னு செட் பண்ணிவிட்டு ரைட் ஷிஃப்ட் டிவைசர். அப்போது இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து 0 0 0 0 0 0 இங்கே கோஷன்ட்டில் வந்து 0 0 1ன்னு இருக்குது. இப்போ லெஃப்ட் ஷிஃப்ட்னா என்ன பண்ணோம், இந்த 0வை நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே முன்னாடி ஒரு பிட் மாற்றிடுறோம். இந்த 0வை முன்னாடி ஒரு பொசிஷனுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட், இந்த 0வை முன்னாடி ஒரு பொசிஷனுக்கு லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிடுறோம். அப்போ இந்த 0 வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். 1 வந்து செகண்ட் பொசிஷனுக்கு போயிடும். இந்த 0 வந்து செகண்ட் பொசிஷன்லேருந்து தேர்ட் பொசிஷனுக்கு போயிடும். தேர்ட் பொசிஷனில் இருக்க 0 ஃபோர்த் பொசிஷனுக்கு போயிடும். அப்போ நமக்கு லாஸ்ட் பிட்டில் வந்து எம்டியாக இருக்கும். நமக்கு இங்கே என்ன லெஃப்ட் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா Q0 வந்து என்னென்னு செட் பண்ணோம், இங்கே 1ன்னு செட் பண்ணோம். அப்போது இப்போ லாஸ்ட் பிட்டில் 1ன்னு ஆயிரும். அப்போ அதனால் இப்போ 0 0 1ன்னு இருந்தது, இப்போ நமக்கு 0 0 1 1ன்னு கோஷன்ட்டோட வேல்யூ மாறிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரைட் ஷிஃப்ட் பண்ணுறோம். ரைட் ஷிஃப்ட் வந்து என்ன பண்ணுறோம், இங்கே இருக்கிற 1 வந்து ரைட் ஷிஃப்ட் பண்ணால் லாஸ்ட் பிட்டுக்கு போயிடுது. இப்போது நமக்கு இங்கே இந்த ப்ராசஸ் எதோட ஸ்டாப் பண்ணணும்னா, இப்போ நமக்கு சைன் பிட் வந்து 2 times 0 வந்துருச்சுன்னா நம்ம அப்போ அந்த ப்ராசஸை அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நமக்கு அங்கேயே ரிசல்ட் கிடச்சிரும். அப்போது ஃபஸ்ட்டு 3 times நமக்கு சைன் பிட் 1ஆக இருந்தது, கடைசி 2 times வந்து சைன் பிட் வந்து 0வாக வந்துருச்சு. அப்போ 2 times சைன் பிட் வந்து 0வாக வந்துருச்சுன்னா நமக்கு அதை விட அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிக்கணும், நமக்கு அங்கே ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ அதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். அதுதான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட். நமக்கு 7ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், கோஷன்ட் வந்து என்ன கிடைக்கும்னா 3 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். அப்போ இங்கே கோஷன்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே எதோட பைனரி வேல்யூ இருக்குன்னா 3ோட பைனரி வேல்யூ. டிவைசர் வந்து நமக்கு கோஷன்ட்டு ரிமைண்டர் தான் தேவை. ரிமைண்டரில் எதோட பைனரி வேல்யூ இருக்குன்னா 1ஓட பைனரி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி ரிசல்ட். கோஷன்ட்டில் நமக்கு என்ன பைனரி வேல்யூ கிடச்சிருக்கு, 7 ÷ 2
கோஷன்ட்டில் நமக்கு என்ன கிடைக்கும், 3யோட பைனரி வேல்யூ, ரிமைண்டரில் 1ஓட பைனரி வேல்யூ. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் த டிவிஷன் அல்காரிதம் இன் MIPS assembly language.